குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். இது ஒரு சின்ன டாபிக் தான், ஆனால் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற டாப்பிக்கும் கூட. ஏன்னா இதில் இயர்ஸ் டேட்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாதான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஆர்டிக்கிள் 5 to 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப் சொல்கிறாங்க. அடுத்தது சிட்டிசன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட்னு மீனிங். இது எந்த வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்டதுன்னா சிவிஸ் அப்படின்ற ஒரு லட்டின் வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்டது. ஸோ இது எப்போலேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Jan 26, 1950 பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த டேட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் கமென்ஸ்மெண்ட் ஆன டேட்டு. அதுவே அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி கேட்டாங்கன்னா November 26, 1949. இதை நான் ப்ரியாம்பிள்லேயே சொல்லியிருந்தேன். ஏன் November 26 அடாப்ட் பண்ணிட்டு Jan 26 வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம Jan 26, 1930 பார்த்தீங்கன்னா நேரு பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்ற ஒன்று செலிப்ரேட் பண்ணார். ஸோ அதனால் நம்ம அதே டேட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனை கமென்ஸ் பண்ணோம். பட் ஆனால் இனிஷியலாக இருந்த சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா அக்வசிஷன் ஆர் டெர்மினேஷனை பற்றி சொல்லலை. அதாவது யார் யார் சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் கிடையாது, எதுக்கெல்லாம் டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படின்ற ரீசன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாம தான் சிட்டிசன்ஷிப்னு ஒரு சாப்டரே கொண்டு வந்தாங்க. அதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலைனாலும் ஆனால் ரெகுலேட் பண்ணுற பவர் இந்த மாதிரி எல்லா ப்ரொவிஷன்ஸையும் பார்த்திங்கன்னா யார் டிசைட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும். அதுக்கு தான் எல்லா பவரும் இருக்குது அப்படின்றத ஆர்டிக்கிள் 11 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஆர்டிக்கிள் 5 to 11 என்னென்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா ஆர்டிக்கிள் 5 to 8 பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்றத சொல்லுது. ஆர்டிக்கிள் 9 பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நாட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றத சொல்லுது. ஸோ ஆர்டிக்கிள் 10 and 11 பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்னுடைய பவர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் 5 பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் டொமிசைல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டொமிசைல் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் பார்ன் இன் இந்தியா, இந்தியாவில் பிறந்திருக்கணும். ஆர் எய்தர் பேரண்ட்ஸ் பார்ன் இன் இந்தியா, அதாவது அப்பாவோ அம்மாவோ இந்தியாவில் பிறந்திருக்கணும். ஆர் பார்த்தீங்கன்னா ஆர்டினரிலி ரெசிடென்ட் ஃபார் 5 years. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 6. இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கான ஆர்டிக்கிள். அதாவது ஹீ ஆர் எய்தர் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்ன் இன் இந்தியா. அதாவது அவங்க ஆர் அவங்க பேரண்ட்ஸ் ஆர் எனி கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்திருக்கணும். அதுவுமே அவங்க மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் July 19, 1948 அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரெசிடென்ட் சின்ஸ் டேட் ஆஃப் மைக்ரேஷன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களும் இந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே வருவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் July 19, 1948 அதாவது அதே டேட்டு தான். பிஃபோர் அந்த டேட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. அந்த டேட்டில் இருந்தோ இல்லை அதுக்கப்புறமா வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 6 months ரிசைட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பெர்மிட் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிக்கிள் 7. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு நெக்ஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ரிட்டர்ன் மறுபடியும் இந்தியா வந்தவங்களுக்கான ஆர்டிக்கிள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனாங்கள்ல, அது பார்த்தீங்கன்னா March 1, 1947 மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டர் ரிட்டர்ன் ஆனவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தான் 6 months ரிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், அந்த லாஸ்ட் ஆர்டிக்கிளில் பார்த்த மாதிரியே. ஸோ இந்த 2 ஆர்டிக்கிளையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆர்டிக்கிள் 6 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்க. ஆர்டிக்கிள் 7 பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு ரிட்டர்ன் மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களுக்கான ஆர்டிக்கிள். ஸோ இந்த 3 ஆர்டிக்கிளுமே பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் அப்போ நடந்த ஒரு கன்ஃபியூஷனில் அதாவது நம்ம இந்தியாலேயோ பாகிஸ்தான்லேயோ மாறி மாறி இருந்தாங்க. அப்போ பிரிக்கப்படுறதுக்காக அவங்க அந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் 8. இது பார்த்தீங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது PIO அவங்களுக்கான ஆர்டிக்கிள். இது பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. பட் ஆனால் அதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியும் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகேவா? இந்தியன் ஆரிஜினாக இருப்பாங்க. பட் ஆனால் வேறு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வேறு கண்ட்ரியினுடைய சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க.
அதுவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி ஹீ ஆர் எய்தர் பேரண்ட்ஸ் ஆர் எனி கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ன் இன் இந்தியா, அவங்க யாராவது வந்து இந்தியாவில் பிறந்திருந்தா தான் அவங்க வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிக்கிளில் என்னென்ன சொல்லுதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ பற்றி இதே வீடியோவில் நான் வந்து என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுபடி நீங்கள் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் ஆல் நாட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து சொல்லுது. அதாவது யாராவது வாலண்டரியாக வந்து அதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஆர்டிக்கல் 9. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 10 வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மேக் லாஸ் ஃபார் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதாவது வந்து பார்லிமெண்ட் வந்து எந்த லா வேணாலும் கொண்டு வரலாம். அதாவது சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து எந்த லா வேணாலும் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஆர்டிக்கல் 10. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 11. அதாவது பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாசிஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது சிட்டிசன்ஷிப்பை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கும் அதை டெர்மினேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காங்க. அது எது மூலமாக பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து லேட்டராக வந்துட்டு அமெண்ட் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்துப்போன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அமெண்ட் பண்ணிவிட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955 அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்து அதில் தான் நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தோம். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்வசிஷனுக்கு 5 ways, டெர்மினேஷனுக்கு 3 ways அப்படின்னு வந்து கொண்டு வந்தோம். இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன். அக்வசிஷன் எப்படி வந்து அக்வயர் பண்ணுறது அப்படின்றதுக்கு 5 ways இருக்குது, டெர்மினேட் பண்ணுறதுக்கு 3 ways இருக்குது. அது வந்து என்னென்னு நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணுறதுக்கு 5 ways இருக்குன்னு சொன்னேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பை பர்த், பை டெசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் அ டெரிட்டரி. பை பர்த் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு, இந்தியன் சாயிலில் பிறந்தவங்களுக்கு. பை டெசன்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ன் அவுட் சைட் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியில் பிறந்தவங்களுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் படி பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கானது. ஓகேவா, இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, இயர்லாம் வந்து நிறையா வந்திருக்கும். ஆனால் அது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வாங்க ஈஸியாக சொல்கிறேன். ஸோ பை பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா on or after Jan 26, 1950 but before July 1, 1987. இந்த டேட்லாம் வந்து மறக்காமல் அப்படியே ஈக்குவல் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம Jan 26 கமென்ஸ்மெண்ட் ஆனதுனால அந்த டேட் தான் வந்து மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் வரும். ஓகேவா, இந்த டேட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஃபாரினர்ஸாகவும் இருக்கலாம். பேரண்ட்ஸை பற்றி அவங்க வந்து எடுத்துக்கவே இல்லை. பேரண்ட்ஸுடைய நேஷனாலிட்டி வந்து இந்த இடத்துல தேவையே கிடையாது. ஸோ இதுக்குள்ளே பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பை பர்த் மூலமாக சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆன் ஆர் ஆஃப்டர் July 1, 1987 வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸாக இருக்கணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் December 3, 2004. அதாவது இந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே பேரண்ட்ஸாக இருக்கணும், 2 பேருமே இந்தியன் ஆரிஜினில் பிறந்த பேரண்ட்ஸாக இருக்கணும். ஆர் வந்து எய்தர் பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம். பட் ஆனால் அந்த இன்னொரு பேரண்ட் எய்தர் பேரண்ட்டாக இருந்தால் அந்த இன்னொரு பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அண்ட் இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு. அதாவது 2 பேருமே இருக்கலாம், ஆர் வந்து ஒரு பேரண்ட் இருந்தாலும் இன்னொருத்தவங்க வந்து இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பை டெசன்ட். பை டெசன்ட் படி பார்த்திங்கன்னா இதுலேயும் 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆன் ஆர் ஆஃப்டர் January 26, 1950 பட் பிஃபோர் December 10, 1992. இதுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபாதர் வந்து மஸ்ட் பி a சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, மதர் கிடையாது, ஃபாதரை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் December 10, 1992 இருந்து எய்தர் பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் December 3, 2004 இருந்து பார்த்தீங்கன்னா நாட் அ சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பிறந்த 1 இயர்க்குள்ள இந்தியன் கன்சுலேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து பை டெசன்ட் மூலமாக சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், பை டெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ன் அவுட் சைட் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியில் பிறந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பை டெசன்ட் மூலமாக சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த டேட்லேருந்து நிறைய, அதாவது December 3, 2004 மேலே தான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் பை பர்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தேர்ட் பாயிண்ட் சேஞ்ச் வந்து அதே டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் வந்து டெசன்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே டேட்டு. ஓகேவா, டேட்டை வந்து மறந்துடாதீங்க. ஸோ நான் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பை டெசன்ட்டில் லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஃப்ரம் December 3, 2004 பர்சன் பார்ன் அவுட் சைட் இந்தியா நாட் அ சிட்டிசன் அண்டர் டெசன்ட். அதாவது டெசன்ட்டுக்கு கீழே வந்து
இந்தியாவுக்கு வெளியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ண முடியாது ஃப்ரம் December 3, 2004 பட் ஆனால் ஒன்லி ஒன் எக்ஸம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கன்சுலேட்டில் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பை டெசன்ட் மூலமாக அக்வயர் பண்ண முடியும். அதுதான் அந்த பாயிண்ட். ஓகேவா, நான் ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கானது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமாக பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கானது. ஓகேவா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரெசிடென்ட் இன் அவுட் சைட் இந்தியா, அதாவது அவுட் சைடு இந்தியா, வெளியில் இந்தியாவை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரியாக ரெசிடெண்ட்டாக இருந்தவங்க வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக அக்வயர் பண்ணலாம். ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அக்வயர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் சிட்டிசன்ஷிப் வந்து அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 years பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன். அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 yearsக்கு வந்து இந்தியாவில் வந்து ஆர்டினரியாக ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா இது மூலமாக சிட்டிசன்ஷிப் வந்து அக்வயர் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேரிட் டு அன் இந்தியன் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 years பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நான் ஒரு ஃபாரினர் வந்து ஒரு இந்தியனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 7 years வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்கானது. நெக்ஸ்ட் ஓசிஐன்னு ஒன்று இருக்குது, அதாவது ஓவர்சீஸ் கார்டு ஹோல்டர். ஓகேவா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அந்த கார்டு ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 yearsக்கு அந்த கார்டை வச்சிருந்து 12 monthsக்கு வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து இதுக்கு கீழே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கலாம். ஓகேவா, 5 years வந்து ஓசிஐ கார்டு ஹோல்டராக இருக்கணும். நெக்ஸ்ட் 12 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா, இது வந்து ஓசிஐக்கான ஒரு கண்டிஷன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வந்து சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓத் ஆஃப் அலிஜென்ஸ் அப்படின்ற வந்து ஓத் வந்து எடுத்துக்கணும். அவங்க வந்து என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் வராங்க. ஸோ அதனால இந்த பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓத் ஆஃப் அலிகன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை நேச்சுரலைசேஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கானது தான். அதாவது இதில் நான் ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன், உங்களுக்கு நான் வந்து பாருங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன் மூலமாக வேறு நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த நாட்டில் வந்து இருக்காங்களோ அந்த நாட்டிலேருந்து வர்ற ஃபாரினர்ஸை வந்து அதே நேச்சுரலைசேஷன் மூலமாக நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணிக்கலாம். அதாவது எந்த கண்ட்ரி வந்து நேச்சுரலைசேஷன் மூலமாக நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பாக கொடுக்குறாங்களோ அந்த கண்ட்ரியில் அந்த கண்ட்ரிலேருந்து வர ஃபாரினர்ஸ்க்கு வந்து நம்ம நேச்சுரலைசேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு கொடுக்கலாம். அதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்ஸ் வாலண்டியர்லி கிவ் அப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அதர் கண்ட்ரி. இப்போ வாலண்டியராக வந்து அவங்களுடைய நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு கிவ் அப் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கேட்குறாங்கன்னா அவங்க வந்து நேச்சுரலைசேஷன் மூலமாக சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் சர்வீஸ் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் 12 months. 12 months அதாவது வந்து 1 yearக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் ரிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் இதுக்கு கீழே வந்து ஃபாரினர்ஸ் வந்துட்டு அக்வயர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட் கேரக்டர், நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இன் 8th schedule. அதாவது நம்ம 8th schedule இருக்க 22 languagesல ஏதாவது ஒரு லாங்குவேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பை நேச்சுரலைசேஷன் மூலமாக வந்துட்டு அக்வயர் பண்ணிக்கலாம். அதாவது ஃபாரினர்ஸ்க்கு மட்டும்தான் இது, இந்தியன்ஸுக்கு கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன் சர்வீஸ் டு சயின்ஸ், ஃபிலாசபி, ஆர்ட், லிட்ரேச்சர், வேர்ல்ட் பீஸ் ஆர் ஹியூமன் ப்ரோக்ரஸ். இது எல்லாத்துக்கும் கீழே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பை நேச்சுரலைசேஷன் மூலமாக வந்துட்டு அக்வயர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்தவங்களுக்கு வந்து ஓத் ஆஃப் அலிஜென்ஸ் எடுக்கணும்னு சொன்னல. ஸோ அதே ஓத் ஆஃப் அலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பை நேச்சுரலைசேஷன் மூலமாக வந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓத் வந்து எடுக்கணும். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து ஃபாரினர்ஸ்க்கான ஒரு சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதனால் இது 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓத் ஆஃப் அலிஜென்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் அ டெரிட்டரி. அதாவது நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் டெரிட்டரியை வந்து அக்வயர் பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. அது வந்து இந்த அக்வசிஷன்னால தான். அது பாருங்கள், இஃப் ஃபாரின் டெரிட்டரி பிகம்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா த பர்சன்ஸ் பிகம் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் த நோட்டிஃபைட் டேட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தான். ஏன்னா பாண்டிச்சேரி வந்து நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக வந்து போர்ச்சுகீஸ் வந்து சரண்டர் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆர்டர் 1962 மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டிச்சேரி வந்து நம்ம இந்தியா கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுவும் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து 1955 தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது.
அக்வசிஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எத்தனை டைம் அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1957, 1960, 1985, 1986, 1992, 2003, 2005, 2015. ஓகேவா, இந்த மாதிரி 8 டைம்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் சேஞ்சஸ் கொண்டு வந்து தான் வந்து புதுசாக என்னடா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட் தான். ஸோ அதில் வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 3 வேஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வே தான் வந்து பார்த்தீங்கன்னா பை ரெனன்சியேஷன். ஸோ ரெனன்சியேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, வாலண்டியராக வந்து தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை தானே வந்து கிவ் அப் பண்ணுறது தான். ஓகேவா, இப்போ நம்ம வந்து வேறு நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் வந்து நம்மளுக்கு வேணும், நம்ம வந்து வேறு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம வந்து வாலண்டியராக கிவ் அப் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் அலௌடு கிடையாது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் அலௌடு. ஸோ அதனால் நம்ம வேறு நாட்டுக்கு போகணும், வேறு நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் நம்மளுக்கு தேவைன்னா இதை வந்து நம்ம வாலண்டியராக கிவ் அப் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. நான் வந்து உங்களுக்கு வேணா ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன். மேபி அந்த நம்ம ரெனவுன்ஸ் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வாரில் இருந்தது அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது வந்து நம்ம வித் ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மைனர் சைல்டு, அவங்களுடைய குழந்தை இப்போ யார் கிவ் அப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய குழந்தை வந்து மைனராக இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கிடையாது. மேபி ஆஃப்டர் 18 இயர்ஸ் அது வந்து எப்போ மேஜர் ஆச்சோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சைல்டு வந்து விருப்பப்பட்டால் அது வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கும் வந்து டைம் லிமிட் பார்த்திங்கன்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே அது வந்து ரெஸ்யூம் பண்ணணும். ஓகேவா, ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பை டெர்மினேஷன். டெர்மினேஷன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் பண்ணுறது, அதாவது நம்ம ஏதாவது அஃபென்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது டெர்மினேட் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டெர்மினேட் பண்ணிடும். ஓகேவா, இது வந்து எப்போ வந்து ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு வாரில் இருக்குது அப்படின்னா இது வந்து அப்ளை ஆகாது. பட் ஆனால் நம்ம டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஃபென்ஸ் பண்ணுற மாதிரி தான், அதனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெர்மினேட் ஆகிடும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பை டெப்ரிவேஷன். டெப்ரிவேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி டெர்மினேஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் வந்துட்டு இது மூலமாக வந்துட்டு உங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு டெர்மினேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதாவது ஃபோர்ஸபிள் டெர்மினேஷன், நம்ம வந்து டெர்மினேட் பண்ணல அப்படின்னாலும் ஃபோர்ஸபிளாக வந்து நம்மளை டெர்மினேட் பண்ண வைப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரெனன்சியேஷனுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா, ரெனன்சியேஷன்னா நம்ம வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம டெர்மினேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிவேஷன். ஓகேவா, இதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிசன்ஷிப்பை பை ஃப்ராட், டிஸ்லாயல்ட்டி டு கான்ஸ்டிடியூஷன், அன்லாஃபுல் ட்ரேட் வித் எனிமி ட்யூரிங் வார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 years imprisonment in any country within 5 years after registration or naturalization or ordinary resident for other country for 7 years continuously. அதாவது நம்ம ஏதாவது ஃப்ராடு பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும், நெக்ஸ்ட் வந்து இல்லீகல் ட்ரேட் வந்து பண்ணுறோம் அப்படின்னாலும், நெக்ஸ்ட் வந்து 2 years ஜெயிலில், அதாவது வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் 2 yearsக்கு வந்து நம்ம ஜெயிலில் இருந்திருக்கோம் அப்படின்னாலும், நெக்ஸ்ட் வந்துட்டு 7 years ஸ்டே இன் எனி அதர் கண்ட்ரி, அதாவது நம்மக்கிட்ட வந்து என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஎஸ் ஸ்டேட்டஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து வேறு கண்ட்ரியில் 7 yearsக்கு வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெப்ரிவேஷன் மூலமாக நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான். இது வந்து நான் உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து 2 years வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் இருந்தால், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 7 years ஸ்டே. ஓகேவா, ஸோ இந்த 2 தான் வந்து முக்கியம். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் யாருக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் இன் இன்டர்னல் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இந்தியன் கன்சுலேட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நீ சொன்ன மாதிரி என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ இவங்க 3த்துக்கான டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகேவா, இவங்க வந்து இந்தியாவில் ரிசைட் பண்ணாமல் வேறு கண்ட்ரியில் வந்து ரிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் சிட்டிசன் ரிசைடிங் அவுட் சைடு இந்தியா அண்ட் ஹோல்ட்ஸ் அண்ட் இந்தியன் பாஸ்போர்ட். அதாவது ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகேவா, அவங்களுக்கு வந்து வீசா வந்து ரெக்வயர் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நம்ம விஜய் படம் வந்து சர்க்கார் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு என்ஆர்ஐயாக வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பார். ஸோ என்ஆர்ஐனா வந்து பார்த்திங்கன்னா வேறு நாட்டில் ஒர்க்குக்கோ ஸ்டடீஸ்க்காகவோ வந்துட்டு இருக்கவங்க வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஸோ இது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக இவங்க வந்து சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணலான்னு. ஸோ இதுக்கான டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா person whose ancestors was Indian nationals and holds foreign citizenship or passport. அதாவது அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், அதாவது அவங்க அம்மா அப்பாவோ அவங்களோட தாத்தா பாட்டியோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஃபாரின் சிட்டிசனாக இருப்பாங்க. அதே மாதிரி ஃபாரின் பாஸ்போர்ட்டை வந்து வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வீசா வந்து கண்டிப்பாக தேவை. இவங்க வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், இந்த கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஸ்டேட்டஸை வந்து நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இம்மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் பெர்மிட்டிங் ஏ ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் டு லிவ் அண்ட் ஒர்க் இன் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா இன்டெஃபினெட்லி. அதாவது ஒரு இம்மைக்ரெண்ட்னா யாருன்னா ஒரு ஃபாரினர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது. அவங்க வந்து ஒரு ஒர்க்குக்காகவோ ஸ்டடீஸ்க்காகவோ வந்துட்டு இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஓசிஐ கார்டு ஹோல்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்டெஃபினைட் பீரியடில் வந்து இருந்துக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது, இத்தனை வருஷம் தான் இருக்கணும் அப்படின்னு டைம் லிமிட்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து இன்டெஃபினைட் பீரியடுக்கு வந்து இந்தியாவில் வந்து இருந்துக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸம்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க இதை வந்து அக்வயர் பண்ண முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீசா வந்து ரெக்வயர் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வந்து நோ ஓட்டிங் ரைட்ஸ், ஏன்னா இவங்க வந்து ஒரு ஃபாரினர் தான், அதனால வந்து இவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன். நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினில் பிறந்தவங்களுக்கும் ஓசிஐ கார்டு ஹோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக சிட்டிசன்ஷிப் வந்து அக்வயர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் போய் வீடியோ பாருங்கள். ஸோ ஒரு 5 years ஓசிஐ கார்டு ஹோல்டராக இருக்கவங்க இந்தியாவில் வந்து 12 months ஆர் 1 yearக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக அக்வயர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஓசிஐ அப்படிங்கிறதுக்கான டே வந்து பார்த்திங்கன்னா என்னைக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஓசிஐ டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பிரவசி பாரதிய திவாஸ், பிபிடி, பிரவசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேவை. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா January 9 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எந்த டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் ஆஃப் காந்தி ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து காந்தி எப்போ வந்தாங்களோ அந்த டேட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓசிஐ டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது போக நம்மளோட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, அதாவது ஒரிஜினல் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1955. அந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்பும் வந்து கொடுத்துச்சு. பட் ஆனால் அது எப்போ ரிப்பீல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2003 அமெண்ட்மெண்ட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீல் பண்ணாங்க. அதாவது காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை வந்து 2003 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி தான். இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. பட் ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்க்கு மட்டும்தான் அலவுடு, டியூவல் சிட்டிசன்ஷிப்க்கு அலவுடு கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும் அலவுடுன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் யூனிட்டி. அதாவது நம்ம ப்ரியாம்பிளில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா பிரதர்ஹுட்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் யூனிட்டை வந்து அந்த கான்செப்டை வந்து நம்ம நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும் கொடுக்குறாங்க. இதே வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, கனடா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? அதாவது யூஎஸ்ஏல ஏன் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட்ரலில் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். அதாவது அந்த யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கு யூஎஸ்ஏ சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும், நெக்ஸ்ட் அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களோ அவங்களுக்கான ஸ்டேட் சிட்டிசன்ஷிப்பும் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? இப்போ இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து போத் சிட்டிசன் பை பர்த் அண்ட் பை நேச்சுரலைசேஷன் எலிஜிபிள் ஃபார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்.
அதாவது இந்தியாவில் பை பர்த் மூலமாக சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்களுக்கும் பை நேச்சுரலைசேஷன் மூலமாக சிட்டிசன்ஷிப் அவைல் பண்ணிக்கிட்டவங்களும் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து நிற்கலாம். 2 பேருமே வந்து எலிஜிபிள் தான். பட் ஆனால் யூஎஸ்ஏல வந்து பார்த்திங்கன்னா பை பர்த் மூலமாக சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? வேறு யாரையுமே அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி சிட்டிசன்ஷிப் பை பர்த் மூலமாக தான் வந்து எடுத்துக்கிட்டவங்க மட்டும்தான் யூஎஸ்ஏல வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்க முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் மாதிரி. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் வெர்சஸ் இம்மைக்ரண்ட், இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி மீனிங் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இம்மைக்ரண்ட் அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ஏலியன்றதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்காது. இப்போ அதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் அப்படின்னா நான் சிட்டிசன்ஸ் நான் நேஷ்னல்ஸ், அதாவது இந்தியாவில் பிறக்காம வேறு நாட்டுக்காரங்க, அதாவது நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நான் நேஷ்னலிஸ்ட்னா இந்தியா வந்து நேஷ்னலாக இல்லாதவங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏலியன்னு சொல்லுவோம். அதாவது டூரிஸ்ட்டு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் கிடையாது, நான் சிட்டிசன்ஸ் தான். ஆனால் வந்து இந்தியாவில் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ். இம்மைக்ரண்ட் அப்படின்னா அவங்க இந்தியாவில் தான் இருப்பாங்க. பட் ஆனால் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக இந்தியாவில் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க தான் இம்மைக்ரண்ட். அவங்களுடைய ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்காக இருக்கலாம், எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் பெர்மனண்ட்டாக வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இம்மைக்ரண்ட். ஸோ இம்மைக்ரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் பீரியட் கிடையாது. பட் ஆனால் ஏலியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன்கிறவங்க இப்போ நான் எக்ஸாம் சொன்ன மாதிரி டூரிஸ்டெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சில நாளைக்கு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றவங்க வந்து ஏலியன். இங்கேயே வந்து பெர்மனண்ட்டாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இம்மைக்ரண்ட். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் சிட்டிசன்ஷிப். குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுல ஏன்னா நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் பார்த்துருக்கோம், டியூவல் சிட்டிசன்ஷிப் பார்த்துருக்கோம். குளோபல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸ்க்குமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் அண்ட் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் நேஷன் ஆர் பிளேஸ், அவங்க எந்த பிளேஸில் பிறந்திருக்காங்க, எந்த நேஷனில் வந்து இருக்காங்க அப்படின்றது இல்லாமல் ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னா அது வந்து குளோபல் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாருன்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் சாப்டர் வந்து அவ்வளோதான். நான் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நான் உங்களுக்கு வந்து ஓவராக சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் போடுறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் இருக்கிற டாபிக்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து ஆர்டராக பார்த்துட்டு வரலாம். ஸோ அது எல்லாமே வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.